தற்போது பெண்கள் அனைத்து துறைகளிலும் தங்கள் நாட்டின் பெயரை பிரகாசமாக்குகிறார்கள். அவர்களில் ஒருவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் சுனிதா வில்லியம்ஸ். தனது திறமையால் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர். விண்வெளியிலும் பெண்களின் இருப்பு இருக்கும் என்பதை நிரூபித்தவர் சுனிதா வில்லியம்ஸ். இந்தியாவில் பிறந்த கல்பனா சாவ்லாவுக்கு பிறகு விண்வெளிக்கு சென்று வெற்றி பெற்ற ஒரே பெண்மணி சுனிதா வில்லியம்ஸ் தான். சுனிதா வில்லியம்ஸ் செப்டம்பர் 19, 1965 அமெரிக்காவின் ஒஹினோவில் பிறந்தார். சுனிதாவின் தந்தையின் பெயர் தீபக் பாண்டியா மற்றும் தாயின் பெயர் போனி பாண்டியா. அவரது தந்தை இந்தியாவின் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். 1987 யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷனல் அகாடமியில் இயற்பியல் பட்டம் பெற்றார். இதற்கு பிறகு அவரது மற்றொரு சாதனையை குறிப்பிடும் வகையில் சுனிதா வில்லியம்ஸ் 1987 அமெரிக்க கடற்படையின் பொறுப்பை ஏற்றார். சுனிதா வில்லியம்ஸ் 1996 புளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் முதுகலை பட்டம் பெற்றார். கடற்படையில் இருந்தபோது பல்வேறு வகையான ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களை பறக்கும் பயிற்சியில் பெற்றிருந்தார். சுனிதாவின் அதிர்ஷ்டம் மோதி விண்வெளி வீராங்கனையாக நாசாவில் தேர்வு செய்யப்பட்டார். இவர் 7 முறை விண்வெளியில் நடந்துள்ளார். இவர் விண்வெளியில் அதிகம் உலாவிய பெண் என்ற உலக சாதனை படைத்துள்ளார். 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் விண்வெளியில் நடந்து விண்வெளியில் அதிக நேரம் நடந்த 2வது பெண் என்ற சாதனையை செய்துள்ளார். இருமுறை அவர் மேற்கொண்ட விண்வெளி பயணத்தில் கிட்டத்தட்ட 321 நாட்கள் தங்கி அமெரிக்க விண்வெளி வீராங்கனை பெக்கி விஸ்டனுக்கு அடுத்தபடியாக அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கிய பெண்மணி என்ற பட்டத்தை பெற்றார். சுனிதா தற்போது விண்வெளி ஓட்டத்தில் பயணம் செய்யும் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார். அவரது பிறந்த நாளில் இவர் இன்புற்று இருக்க ஜனம் தமிழ் வாழ்த்துகிறது.